ஸோ காய்ஸ் பிரிட்ஜை தான் தாண்டி வந்துட்டோம். இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ் பண்ணுறாங்க அதுக்குள்ளே. ஸோ ஆல்ரெடி கூட்டமாக இருக்குது. மேபி கொஞ்சம் டைம் தான் எடுக்கும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ எல்லோரும் இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் மேரத்தான் ஓடுறது இதுதான். गुड मॉर्निंग गाइस, वेलकम बैक टू अवर न्यू व्लॉग. और आज हम सुबह जल्दी उठ चुके हैं. सुबह के 4 बज चुके हैं भाई लिटरली. तो आज का व्लॉग में एक छोटा सा चेंज हो सकता है कि उसमें आज हम तमिल में बात करने वाले. सो मे बी आई डोंट नो वेदर इट्स बिकॉज माई तमिल इज लिटिल बिट गुड ओनली. So I'll make sure the review will be good. And my words in Tamil it's like konjam, so like that. So it's already 4 o'clock. So let's begin. क्योंकि நம்ம வந்து அங்கே வந்து ஒரு 5 மணிக்கு வந்து இருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கிளம்பலாம். அடுத்தது வந்து நம்ம அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஃபங்க்ஷனு. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம வந்து இன்றைக்கோட நம்ம அவுட்ஃபிட் வந்து இதுதான், லைன் டிஷர்ட்டு அண்ட் ஷார்ட்ஸ். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து கிளம்பலாம். ஏன்னா நம்ம இங்கேருந்து வந்து பஸ்ஸும் இருக்காது. ஸோ நம்ம வந்து வாக் பண்ணிட்டு தான் ரன்னிங் பண்ணி தான் போகணும். ஸோ அங்கே போய் நம்ம வந்து பேசலாம். ஸோ காய்ஸ் வந்து மார்னிங்காக சீக்கிரம் வந்து வெளியே கிளம்பிட்டுருக்கோம். ஏன் அவ்வளோ டார்க் இருக்கிறதுக்கு காரணம்னா வந்து மார்னிங் 4 o'clock ஆகுது. ஸோ வந்து இட்ஸ் மீன் லாங் டைம் ஐ கேன் வேக் அப் அட் திஸ் டைம். ஸோ இப்போது வந்து நம்ம கிளம்பிட்டு பீச்சுக்கு போகிறோம். ஸோ அங்கே போய் பார்க்கலாம். ஏன்னா மேபி அவ்வளோ சீக்கிரம் பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சா. பஸ்ஸு ஸ்டார்ட் ஆச்சுன்னா நல்ல விஷயம். அங்கே ஒரு பஸ்ஸு போகுது. வந்து நன்னு தான் போய் ஆகணும். ஏன்னா நான் வந்து யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணல. மார்னிங்கே இருந்தேன், கொஞ்சம் வாட்டர் குடித்தேன், அதான் கிளம்பிட்டேன். ஸோ நான் வந்து போகலாம். லாஸ்ட்டாக நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து நான் லாஸ்ட்டில் வந்து அவ்வளோ சீக்கிரமாக எப்போ எழுந்துன்னா ஒரு 6 months அந்த மாதிரி முன்னாடி தான் எழுந்திருப்பேன். அதுவும் ஏதோ ஒரு ஒர்க்கு ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு தான் எழுந்திருப்பேன். அவ்வளோலாம் மீன்ஸ் ரன்னிங் போகிறதுலாம் எழுந்திருக்க மாட்டேன். ஸோ இப்போ வந்து வெறும் நைட்டில் ஈவெண்ட் முடிச்சுட்டு வந்துட்டு 4:30 மணி தூங்குறதா இருப்பேன். வெறும் இல்லைன்னா நிறைய ஃபோன் பார்த்துட்டு அவ்வளோதான் பண்ணியிருப்பேன். என் வீட்டில் இது பார்த்தாங்கன்னா திருப்பி போய்கிட்டு அடிக்க போகிறாங்க. அது மட்டும் எனக்கு தெரியுது இப்போது. ஸோ தயவு செஞ்சு இந்த விளாக் வந்து என் வீட்டுக்கு போக வேண்டாம். இந்த விளாக் மட்டும் மிச்சம் போனால் எனக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ போகலாம். ரொம்ப ஆல்ரெடி இது மழை வர மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி தெரியல இன்றைக்கி எப்படி ஆக போகுதுன்னு. இப்போ தான் இருக்குது. ஸோ இன்னும் 4 kilometers சம்திங் 4.5 kilometers இருக்கும். ஸோ கொஞ்சம் சீக்கிரம் வந்து வந்தோம்னா நம்ம வந்து ஒரு டைம் வந்து அங்கே போயிடலாம். 4:20 ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஸோ காய்ஸ் பிரிட்ஜை தான் தாண்டி வந்துட்டோம். இன்னும் 2 kilometers சம்திங் இருக்குது. ஸோ போகலாம். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ காய்ஸ் நம்ம வந்து பீச்சுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போது கொஞ்சம் நேரத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க அதுக்குள்ளே. ஸோ ஆல்ரெடி கூட்டமாக இருக்குது. மேபி கொஞ்சம் டைம் தான் எடுக்கும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஆல்ரெடி 5 kilometers மார்னிங் ரன்னிங் ஆகிடுச்சு. நம்மளுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ஆகணும்னா நம்ம போகலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இன்னும் காலேஜ்லேருந்து 2 பேர் வராங்க. ஸோ அவங்கள வந்து அவங்க கூட கேட்சப் பண்ணிவிட்டு நம்ம வந்து vlog அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதுக்குள்ளே பார்த்துக்கோங்க.
உருவாக வேண்டும், பள்ளியின் வழிகாட்டுதலால் உருவாக வேண்டும், ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பால் உருவாக வேண்டும், இளைஞர்களின் விழிப்புணர்வால் உருவாக வேண்டும், விளையாட்டின் இன்று தமிழ்நாடு முழுவதும் ஒழிக்கக்கூடிய சமூக பொறுப்பின் முழக்கமாக இன்று நாம் அனைவரும் இணைந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழி ஒன்றுதான். போதைக்கு இல்லை என்று சொல்லும் துணிவு, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆம் என்று சொல்லும் பொறுப்பு, விளையாட்டை வாழ்க்கை முறையாக மாற்றும் உற்சாகம். இந்த ஓட்ட நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோடு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் இன்றைய Start Trend Stop Drugs ஓட்ட நிகழ்வு. So guys, it's almost done. We completed. இப்போ வரைக்கும் ஆல்ரெடி அங்கேருந்து போயிட்டு திருப்பி வந்துட்டோம். இருக்கிறது இன்னும் கொஞ்சம் தான். ஸோ அதை சீக்கிரமாக முடிச்சுட்டு நம்ம ஒரு வாட்டர் குடிக்கிறேன். ஸோ எல்லோரும் முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ சீக்கிரமாக போயிட்டு போகலாம். ஸோ பார்த்துக்கோங்க, நம்ம தான் ஃபைனலி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ போகிறோம். ஸோ காய்ஸ் ஃபைனலி ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ எல்லோருக்கும் வந்து ஃப்ரெஷ் ரிஃப்ரெஷ்னஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எல்லாருக்கும் ஜூஸு, தண்ணி பாட்டிலு எல்லோரும் கொடுக்குறாங்க. ஸோ அதான் காய்ஸ். ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் மேரத்தான் ஓடுறது இதுதான். ஸோ இதுவே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது நம்ம பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் டைம். ஸோ இப்போ இது வந்து ரிஃப்ரெஷ்மெண்ட் எடுத்துகிட்டு வரலாம். ரொம்ப வேறுது இது மேலே நம்ம வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ஏதோ இது சும்மா வேறு பண்ண சொல்கிறாங்க, ஏன்னு தெரியல. தான் முடிஞ்சிருக்கோம். ஸோ ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து ப்ரெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெட்டு சாப்பிடுவோம். எல்லாமே நல்லா முடிச்சிட்டோம். ஆனால் வேறு இது நிறைய செம்மையாக வேறு இருக்குது. ஃபோட்டோலாம் எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். நம்ம விஜய் அண்ணன் தான் அவரு ரன் பண்ண ஆரம்பிச்சுட்டா தமிழ்நாட்டில் எல்லா யூத்தும் எல்லா இளைஞர்களும் இனிமேல் ட்ரக்ஸை தூக்கி போட்டு ஓட போறாங்க. அதுக்கு கிரவுண்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அண்ணன் விஜய் என்ன சொல்லிட்டாரு, எங்கெல்லாம் காலி கிரவுண்ட் இருக்கும், அது எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் சரி, எல்லா எஸ்டிடி ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் கவர்மெண்ட் எங்களுடைய பாடி அக்ரிமெண்ட் போட்டு லைட் வச்சுட்டு ஃபென்சிங் போட்டு எல்லா பசங்களும் விளையாட விடுங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கான எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால கிரவுண்ட் இல்ல, விளையாட முடியல. பீச்சு வேலைத்தான்லாம் ஓடி போயிட்டு இப்போ வந்து நம்ம வந்து வெளியே போகிறோம். எங்கே போகிறோம்னா பார்த்தா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் செக்பேட் போயின்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸு கூட. மீன்ஸ் இப்போதைக்கு யாரும் இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்காக ஸோ அவங்க கூட போயிடும். எங்கேயோ போகிறோம் சுற்றுறதுக்கு. சுற்றுட்டு முடிச்சுட்டு அப்புறம் ஈவினிங் திருப்பி ஜிம்முக்கு போனோம். பார்க்கலாம். So guys, finally we have come to this Checkpet Eco Park. என் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் தான் வந்தேன், நிஜமாக சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபஸ்ட் டைம் தான். நான் இதுக்கு மேலெலாம் அதுக்கு முன்னாடிலாம் எங்கேயோ போகவே மாட்டேன். சரி கூப்பிட்டாங்க, அதான் வந்தேன். ஸோ சரி தண்ணி பாட்டில் இருக்குதுன்னு பார்த்துட்டு போகலாம். வந்துட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம போடுற கிளாஸ் வந்து ரைசஸ் தான் போட்டுருவோம். வெறும் ஒரு கிளாஸ் போட்டுட்டு கார்டியோ பண்ணுற மாதிரி எனக்கு எனர்ஜி இல்லை இப்போது. ஏன்னா ரியலாக சொல்கிறேன், என் லைஃப்பில் வந்து நான் அவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்தது எப்போன்னு தெரில.
30,000 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கு எனக்கு ஒரு நாள்லேயே. 30,000. மார்னிங் எங்கள் 5 கிலோமீட்டர்ஸ் வாக் ரன்னிங்கு, அப்புறமா எங்கள் 1 மணி நேரம் ரன்னிங்கு. அதை யோசனை முடிச்சாங்க போகலாம். என்ன பண்ண போகிறதுன்னு தெரில. என் விளாக் பாருங்க. சீக்கிரமாகவே முடிச்சிட்டோம். அது காரணம் என்னன்னா, எனக்கு வந்து தூக்கு வந்து இருக்கும் நிச்சயமாக சொல்கிறேன். வெறும் 4 hours தான் தூங்கிருக்கேன் இன்றைக்கி. 4 hours தூங்கிட்டு சரி 4 hours 4 hours தூங்கிட்டு நார்மலாக ஏதாச்சும் பண்ணாலும் பரவாயில்ல. நான் வந்து மேரத்தான் ஓட்டி வந்தேன்ல, அதான் டைட்னஸ் அப்படி பிடிக்குது இப்போ எனக்கு. அதான் வீட்டில் போயிட்டு சாப்பிட்டு எடிட்டிங் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுவேன். பார்க்கலாம்.